பிரைஸ் தி லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை. லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். தூதன் அவனை நோக்கி, சகரியாவே, பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, சகரியாவுக்கு தேவ தூதன் சொல்லுகிற ஒரு வார்த்தை, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. தேவதூதன் சொல்லுகிறான் என்று சொன்னால், தேவன் அவனுடைய வேண்டுதலை கேட்டிருக்கிறார். அதைத்தான் தேவதூதன் சொல்லுகிறான், சகரியாவே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. இந்த காலை நேரத்திலே இந்த வார்த்தை கேட்கிற தேவ பிள்ளைகளே, உங்கள் வேண்டுதல்கள் கர்த்தருக்கு சித்தமான காரியமாக இருந்தால் நீங்கள் விசுவாசித்து ஆமென் சொல்லுங்கள். ஏன் என்று சொன்னால், நீங்கள் ஏறெடுத்த விண்ணப்பங்களுக்கு கர்த்தர் பதிலை கொடுக்கிற தருணம் இது. உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. சகரியா இந்த வார்த்தையை கேட்டதும் பயந்து போய் அவன் கலங்கி கொண்டிருந்தான். ஆனால் கர்த்தருடைய தூதன் அவனோடு இடைப்பட்டார். உற்பவ காலத்திலே உன் மனைவியாகிய எலிசபெத்தினிடத்திலே ஒரு குமாரன் பிறப்பான், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக என்ற காரியத்தை தரிசனமாக நேரடியாக அவனிடத்திலே பேசுகிறதை இங்கே பார்க்கிறோம். ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளையே, நீ குழந்தை இல்லாமல் இருக்கலாம், மலடி என்கிற பட்டத்தை சுமந்தவளாக காணப்படலாம், உன் வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியான நிலையிலே கடந்து போய் கொண்டிருக்கலாம், அல்லது உன்னுடைய சுற்றார் உறவினர்கள் எல்லோரும் உன்னை மலடி என்று உன்னை பரிகாசம் செய்து கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. இந்த வார்த்தையை யார் கேட்கிறீர்களோ, குழந்தைக்காக மாத்திரம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நான் விசுவாசத்தோடு சொல்லுகிறேன், உங்களுடைய வாழ்வாதாரத்திற்குரிய சகல காரியங்களையும், அல்லது உங்களுடைய ஆசீர்வாத நன்மைகளும், அல்லது உங்களுடைய சரீர சுகமான காரியங்களும், நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் கேட்கிற அந்த ஜெபம், செய்கிற ஜெபம், வேண்டுதல் எல்லாவற்றையும் கர்த்தர் கேட்டேன் என்று சொல்லுகிறார். ஆகவே இந்த காலை நேரத்தில் கலங்காதிருங்கள். கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்திருக்கிறார். நான் விசுவாசத்தோடு சொல்லுகிறேன், தொடர்ச்சியாக கர்த்தர் இடைபடுகிற காரியம் இந்த வார்த்தைகள். அதாவது குழந்தை பாக்கியம் இல்லாத நபர்களுக்கு இந்த வார்த்தை மிகவும் பிரயோஜனம் உள்ளது மாத்திரமல்ல, அவருடைய வாழ்க்கையிலே தேவனே கிரியை செய்கிறவராக இருக்கிறார். சோர்ந்து போகாதிருங்கள். கர்த்தர் உங்களுடைய வேண்டுதல்களை அவர் கேட்டிருக்கிறார் என்பதை விசுவாசத்தோடு நீங்கள் பழகி நடந்து கொள்ளுங்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார். செபிப்போம். நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் ஆண்டவரே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று சொன்னீரே, இந்த நாளிலே எங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் நீர் கேட்டிருக்கிறீர். அதன்படி நீர் செய்து கொண்டிருக்கிறீர். விசுவாசிக்கிறோம், நன்மைகளை நாங்கள் அனுபவிக்க போகிறோம். நீர் பெரிய காரியங்களை இந்த நாட்களிலே தேவ பிள்ளைகளாம் எங்களுக்கு நீர் செய்து விட்டதற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே பிள்ளை செல்வங்களுக்காக காத்திருக்கிற நபர்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை இந்த நாட்களிலே ஆண்டவரே நீர் செய்து விட்டதற்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தை பொய்யுரையாதே, உம்முடைய வார்த்தை நிறைவேறக்கூடியதே, உம்முடைய வார்த்தை ஆமென்றும் அமேன் என்றும் இருக்கிறபடினாலே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை நீர் செய்தருளும்படியாய் உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம். அப்பா ஆண்டவரே, சகரியாவுக்கு ஆண்டவரே ஒரு தைரியத்தையும், எலிசபெத்திற்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம், அவருடைய அந்த பட்டம், மலடி என்கிற பட்டம் மாறும்படியாகவும் நீர் செய்தது போல இந்த வார்த்தையை கேட்கிற பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட நன்மைகள் உண்டாவதாக என்று சொல்லி கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே பிரகடனப்படுத்துகிறேன். கர்த்தர் நீர் வழி நடத்துவீராக. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.